இந்த வீடியோவில் இல்லஸ்ட்ரேஷன் 10 பார்க்குறோம். Terry is a sole trader dealing in automobiles. From the following transaction, past journal entries for the month of January 2018. Terry sole trader அவர் ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அந்த டிரான்சாக்ஷனுக்கு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். எந்த மந்த்து? ஜனவரி 2018க்கு. ஜனவரியோட டேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. January 1 commenced business with cash 1 lakh, with the goods 2 lakhs, with the building 5 lakhs. அதாவது கேஷ் பிஸ்னஸ்க்கு 1 lakh கொண்டு வராரு, ஸ்டாக்கு 2 lakhs கொண்டு வராரு, பில்டிங் 5 lakhs கொண்டு அவர் சொந்த பில்டிங்கை பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறாரு, ஸ்டாக் இருந்தது பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறாரு, கேஷையும் 1 lakh யூஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ மொத்தம் எவ்வளோன்னா 1 + 2 3, 3 + 5 8 lakhs. 8 lakhs அவர் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறார். அவர் தான் கிவரு, அவர் கிரெடிட் பண்ணணும். அவர் தெரி சோல் ட்ரேடர்னால தெரீஸ் அக்கௌண்ட் போடுறது போல் தெரீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும் ஓனர்ன்றதுனால. என்னென்ன கமிஷன் கேஷ் வருது, ஸ்டாக் வருது, பில்டிங் வருது, அதெல்லாம் ரியல் அக்கௌண்ட்டு. கமிஷன்லாம் டெபிட் பண்ணணும். பிஸ்னஸ்க்கு கமிஷன்லாம் டெபிட் பண்ணணும். பிஸ்னஸ் கோஸ் அவுட்லாம் கிரெடிட் பண்ணணும் ரியல் அக்கௌண்ட் ரூல் படி. தெரி பெர்சனல் அக்கௌண்ட்டு. கிவரை கிரெடிட் பண்ணணும், ரிசீவரை டெபிட் பண்ணணும். பிஸ்னஸ்க்கு ஒரு கிவரு, அவரை கிரெடிட் பண்ணுறோம். அதனால் இந்த ஃபார்மெட்டு சொல்யூஷன் போட்டு இந்த புக்ஸ் ஆஃப் தெரின்னு போட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ்ன்னு போட்டிருங்க. நார்மல் ஃபார்மெட்டு, டேட்டு, பர்டிகுலர்ஸு, லெஜர் ஃபோலியோ, டெபிட்டு, கிரெடிட் இதெல்லாம் ஸ்டாண்டர்டு. நான் இடையில சொல்லாமல் இருப்பேன், அதனால் இதெல்லாம் ஸ்டாண்டர்டு. இந்த புக்ஸ் ஆஃப் யாரோட புக்குன்னு ஹெட்டிங் போட்டுருணும், ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டுருணும். டேட்டு, பர்டிகுலர்ஸு, லெஜர் ஃபோலியோன்றதான் எல்எஃப், டெபிட்டு, கிரெடிட் இதெல்லாம் ஃபார்மெட். முதல் டேட்டில் January 1 2018 போட்டுருங்க. என்ன வருது? கேஷ் வருது, கேஷை டெபிட் பண்ணுங்கள், ஸ்டாக்கை டெபிட் பண்ணுங்கள், பில்டிங் டெபிட் பண்ணுங்கள். இதெல்லாம் கமிஷன், அதனால் டெபிட் பண்ணுறோம் மூணுமே. மொத்தமாக கூட்டி 8 lakhs தெரீஸ் கேபிட்டல் கிரெடிட் பண்ணணும். அவர் தான் கிவர். பர்சனல் அக்கௌண்ட் படி தெரீஸ் கேபிட்டலை கிரெடிட் பண்ணிடுங்க. நரேஷனில் தெரி கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ், குட்ஸ் அண்ட் பில்டிங் அப்படின்னு நரேஷன் எழுதிடுங்க. ரெண்டாவது பாருங்கள், டேட்டு 2ஆம் தேதி பர்ச்சேஸ்ட் குட்ஸ் ஃப்ரம் A&Co ஆன் கிரெடிட். A&Coட கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. 2 அக்கௌண்ட் இருக்குது. பர்ச்சேஸ்னு ஒரு அக்கௌண்ட்டு, A&Coன்னு ஒரு அக்கௌண்ட்டு. பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸ்னால் டெபிட் பண்ணணும் நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி. A&Co பெர்சனல் அக்கௌண்ட்டு. பெர்சனல் அக்கௌண்ட்டில் கிவரை கிரெடிட் பண்ணணும், ரிசீவர் டெபிட் பண்ணணும். இங்கே அவர் நம்ம பிஸ்னஸ்க்கு அவர் வந்து கிவர், அப்போ இவர் கிரெடிட் பண்ணணும். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு A&Co போட்டு கிரெடிட் பண்ணிடுங்க. 3 lakhs. நரேஷனில் கிரெடிட் பர்ச்சேஸ் மேட் ஃப்ரம் A&Coன்னு எழுதணும். அதான் கிரெடிட் பர்ச்சேஸ் மேடுன்னு எழுதினாலும் ஓகே தான். 2ஆம் தேதி. அடுத்து 3ஆம் தேதி பாருங்கள். 3ஆம் தேதி கேஷ் டெபாசிட்டட் இன்ட்டு பேங்க்கில் கேஷ் டெபாசிட் பண்ணுறாங்க 80,000. கேஷ்னு ஒரு அக்கௌண்ட்டு, பேங்க்னு ஒரு அக்கௌண்ட்டு. கேஷ் ரியல் அக்கௌண்ட்டு. கமிஷனை டெபிட் பண்ணணும். பிஸ்னஸ் கோஸ் அவுட்டுனா கிரெடிட் பண்ணணும். பேங்க்கில் பணத்தை போட்டோன்னா கேஷ் வெளியே போகும். கேஷ் கோஸ் அவுட்டு கிரெடிட் பண்ணிடுங்க. அப்போ டெபிட் பேங்க் தான் வரும். ஏன் பேங்க் டெபிட் பண்ணுறோன்னா, பேங்க் பெர்சனல் அக்கௌண்ட்டு. பெர்சனல் அக்கௌண்ட்டில் ரிசீவரை டெபிட் பண்ணணும், கிவரை கிரெடிட் பண்ணணும். இங்கே பேங்க் ரிசீவர், அதனால் பேங்க் டெபிட் பண்ணுறோம். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். டேட்டில் 3 போட்டு பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் 80,000. நரேஷனில் அமௌண்ட்டை டெபாசிட்டட் இன் த பேங்க், டெபாசிட் இன்ட்டு பேங்க்னு எழுதணும். ஓகேங்களா. அடுத்து 4ஆம் தேதி பாருங்கள். பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் B&Co அண்ட் பேயிங் மேட் த்ரூ டெபிட் கார்டு 5,000. பர்ச்சேஸ் B&Coட்ட பண்ணி உடனே பேமெண்ட் டெபிட் கார்டில் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இதில் 3 அக்கௌண்ட் இருக்குது. பர்ச்சேஸு, B&Co, டெபிட் கார்டுனா பேங்க்லேருந்து பணம் போகுது. இங்கே உடனே பணம் பே பண்ணிட்டோம்னாலே அந்த நேம் நமக்கு தேவையில்லை. அதனால் பர்ச்சேஸும் பேங்க் எடுத்துக்கிட்டால் போதும். பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸு, பேங்க் தான் கிவரு, அவரை கிரெடிட் பண்ணணும், எக்ஸ்பென்ஸ் டெபிட் பண்ணணும். அதை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க்னு போட்டுடணும். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் 4ஆம் தேதி பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் பேங்க்னு 5,000 போட்டுறோம். நரேஷனில் குட்ஸ் பர்ச்சேஸ்டு த்ரூ கிரெடிட் கார்டு. டெபிட் கார்டு தான் இங்கே போட்டிருக்காங்க, அதனால் இங்கே டெபிட் கார்டுன்னு போட்டுருங்க. இங்கே பாருங்கள், இங்கே கிரெடிட் கார்டுன்னு போட்டிருங்க, இங்கே டெபிட் கார்டு. 4th த்ரூ டெபிட் கார்டு தானே. டெபிட் கார்டுன்னு கிரெடிட்னாலும் பேங்க்கில் தான் போகுது. அதனால் குட்ஸ் பர்ச்சேஸ் த்ரூ டெபிட் கார்டுன்னு போடுங்க. 5,000 இங்கே டெபிட் கார்டு தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வாங்க. பெய்டு A&Co த்ரூ ஆர்டிஜிஎஸ்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் தான். அதுவும் பேங்க்லேருந்து போடுற பேங்க்லேருந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறோம். பெய்டு A&Co அப்படியே பணத்தை பே பண்ணிடுறோம் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக. நம்ம பேங்க்லேருந்து தான் பணம் போகுது. யாருக்கு போகுது? A&Co போகுது. A&Co பெர்சனல் அக்கௌண்ட்டு. ரிசீவர் பெர்சனல் அக்கௌண்ட்டில் ரிசீவரை டெபிட் பண்ணணும். A&Co ரிசீவர், A&Co டெபிட் பண்ணிவிட்டு நம்ம பேங்க்கு தான் கிவர், அதுவும் பெர்சனல் அக்கௌண்ட்டு தான். பெர்சனல் அக்கௌண்ட் கிவர் கிரெடிட் பண்ண நம்ம பேங்க்கு தான் கிவர். அப்போ A&Co ரிசீவரு, நம்ம பேங்க்கு கிவர். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு?
ஏஎன் கோட் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், 3 lakhs பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் 2ஆந்தேதி. அப்போ 3 lakhs ஏஎன் கோ டெபிட் பண்ணி ஏஎன்கோ 3 lakhsக்கு டெபிட் பண்ணி 5ஆந்தேதி ஏஎன்கோ அக்கௌண்ட்டாக 3 lakhs டு பேங்க்குன்னு போடணும். 3 lakhs நரேஷனில் பேமெண்ட் த்ரூ ஆர்டிஜிஎஸ். அடுத்த 6ஆந்தேதி பாருங்கள். 6ஆந்தேதி என்னென்னா சோல்டு குட்ஸ் டு சிஎன்கோ அண்ட் செக் ரிசீவ்டு 50,000. அடுத்து கீழே இருக்கிறது பாருங்களேன், டெபாசிட்டட் த செக் ரிசீவ்டு ஃப்ரம் சிஎன்கோ வித் பேங்க். இது 2 முக்கியமான என்ட்ரி. இதில் வந்து செக் ரிசீவ்டுனாலே நார்மலாக பேங்க் டெபிட் பண்ணி சேல்ஸு கிரெடிட் பண்ணணும் நார்மலாக. ஆனால் இங்கே அடுத்து இப்படி கொடுத்துட்டாங்கன்னா என்ன செய்யணும், கேஷ் செக் ஒரு கேஷ் செக் கொடுத்துருக்காங்க. அவங்க பேங்க்லேயே போய் நம்ம பணத்தை எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு வந்து அந்த கேஷை நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். அப்போ கேஷ் சேல்ஸ் மாதிரி அதை ட்ரீட் பண்ணணும். அந்த 6வது என்ட்ரியை சோல்டு குட்ஸ் டு சிஎன்கோ அண்ட் செக் ரிசீவ்டுனா ஓகேங்களா. அது என்ன அர்த்தம்னா கேஷ் சேல்ஸ் பண்ண மாத்திரமே அவங்க பேங்க்லேயே நம்ம நேமில் செக் கொடுக்கும்போது அவங்க பேங்க்லேயே கேஷ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. போய் எடுத்துகிட்டு வந்து அந்த கேஷை மறுநாள் நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். அப்போ கேஷ் சேல்ஸ் மாதிரி தான் ட்ரீட்டு. அந்த கேஷ் சேல்ஸ் பண்ண அமௌண்ட்டை மறுநாள் டெபாசிட் பண்ணுறோம் பேங்க்கில் வந்து நம்ம பேங்க்கில். அதனால் 6வது என்ட்ரி எப்படி போடணும்னா கேஷ் அக்கௌண்ட் டு சேல்ஸ்னு போடணும். ஏன்னா கேஷு அவங்க பேங்க்லேயே போய் கேஷ் செக் கொடுத்துருக்காத பேங்க்கில் எடுத்துகிட்டு வர்றோம். கேஷ் நமக்கு வருது, சேல்ஸ் பண்ணியிருக்கோம். சேல்ஸு இன்கம்னால கிரெடிட் பண்ணுறோம். கேஷ் ரியல் அக்கௌண்ட் படி கம்ஸின்னு அதனால் டெபிட் பண்ணுறோம். கேஷ் அக்கௌண்ட் டு சேல்ஸ். அடுத்த மாதாவது என்ட்ரி பாருங்கள், அதே பேங்க்கை டெபாசிட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க அந்த அமௌண்ட்டை நம்ம பேங்க்கில். அப்போ கேஷ் டெபாசிட் பண்ணுற மாதிரி தான் மீனிங்கு. அப்போ நம்ம பேங்க் தான் ரிசீவரு, கேஷ் நம்மளை விட்டு போகுது. அந்த அவங்க பேங்க்கில் கேஷ் எடுத்துகிட்டு வரோமா, கேஷ் வருதா, சேல்ஸ் இன்கம்னால கிரெடிட் பண்ணியிருக்கோமா, கேஷ் அக்கௌண்ட் டு சேல்ஸ். இது கேஷ் சேல்ஸ் மாதிரி தான். இந்த அமௌண்ட்டை தான் டெபாசிட் பண்ணுறதா சொல்கிறாங்க. 7ஆந்தேதி பாருங்களேன். 7ஆந்தேதி வந்து டெபாசிட்டட் த செக் ரிசீவ்ட் ஃப்ரம் சிஎன்கோ அண்ட் வித் பேங்க். அங்கே செக் அமௌண்ட் ரிசீவ் பண்ண அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணுறாங்க 7ஆந்தேதி நம்ம பேங்க்கில். அப்போ அம்மா பேங்க் தான் டெபிட் பண்ணி டு பேங்க்குன்னு போடுங்க. பேங்க் அக்கௌண்ட் டு கேஷ் செக் ரிசீவ்ட் ஃப்ரம் சிஎன்கோ டெபாசிட்டட் இன் தி பேங்க். 8ஆந்தேதி என்னென்னா பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் இசட்அன்கோ அண்ட் பெய்டு த்ரூ டெபிட் கார்டு. அப்போ இசட்அன்கோ பர்ச்சேஸ் பண்ணி உடனே டெபிட் கார்டு மூலம் பே பண்ணிட்டோம். அதில் 3 அக்கௌண்ட் இருக்குது, பர்ச்சேஸு, இசட்அன்கோ, பேங்க். இப்போ உடனே நம்ம பே பண்ணிட்டோம். இந்த இசட் அக்கௌண்ட் நேம் நமக்கு தேவையில்லை. அதனால் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டு பேங்க். டெபிட் கார்டு மூலம் பே பண்ணிவிட்டு நம்ம பேங்க்கில் தான் பணம் போகும். 12,000 பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டு பேங்க் அப்படின்னு போடணும். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் பேங்க்னு போட 8ஆந்தேதி 12,000 குட்ஸ் பர்ச்சேஸ் பை டெபிட் கார்டுன்னு போட்டுருவோம் நரேஷனில். 9ஆந்தேதி என்னன்னா 9ஆந்தேதி பாருங்கள், ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு ஃபார் அண்ட் பெய்டு த்ரூ நெட் பேங்கிங் மூலமாக அதுவும் நம்ம பேங்க்கில் தான் பணம் போகும். ஸ்டேஷ்னரின்றது ஒரு எக்ஸ்பென்ஸை ரேட் பண்ணணும். நம்ம பேங்க் தான் கிவரு, நம்ம கிவர்னால நம்ம பேங்க்கு கிரெடிட் பண்ணணும். ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டு பேங்க்குன்னு போட்டுருங்க. ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டு பேங்க்குன்னு போட்டுருணும். 6,000 ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் த்ரூ நெட் பேங்கிங். ஓகே. 10ஆந்தேதி இன்கம் டேக்ஸ் தெரி இஸ் பெய்டு பை செக். இன்கம் டேக்ஸ் அப்படின்னா அது வந்து என்னன்னா ஓனரோட எக்ஸ்பென்ஸ். இன்கம்க்கு டேக்ஸ் கட்டுறாரு அவர் வந்து, அதனால் அது எக்ஸ்பென்ஸை ட்ரீட் பண்ண முடியாது. அவர் கேபிட்டல் தான் டெபிட் பண்ணணும். கேபிட்டலை டெபிட் பண்ணுறது போல் ட்ராயிங்ஸ் டெபிட் பண்ணிடலாம். ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டு பேங்க்குன்னு போடணும். 10,000 ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டு பேங்க் 10,000 போடணும். நரேஷனில் இன்கம் டேக்ஸ் ஆஃப் தி ஓனர் பெய்டு. இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறது வந்து நம்ம பிஸ்னஸில் எக்ஸ்பென்ஸாக எழுத முடியாது, எக்ஸ்பென்ஸ் இல்லை. அவர் சொந்த இன்கம்க்காக டேக்ஸ் கட்டுறதுனால அவர் சொந்த ட்ராயிங்ஸாக தான் எடுத்துக்கணும், அவர் சொந்த செலவு. அதனால் அவர் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடுங்க. அவர் கேபிட்டல்லேருந்து எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி தான் மீனிங். அதில் அந்த ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி டு பேங்க். பேங்க்கில் தான் பணம், பேங்க் தான் கிவர். அதனால் ட்ராயிங்ஸ் வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டு. ஓனருக்கு பதிலாக ஓனர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறது போல் ட்ராயிங்ஸ்னு போடுறாங்க. அது ரிசீவர் கான்செப்ட் பண்ணி ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் ஆகுது. பேங்க் கிவர்னால இந்த பணம் பேங்க்கு தான், நம்ம பேங்க்கு தான் பே பண்ணுறதுனால பேங்க் அக்கௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுங்க. ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டு பேங்க் 10,000 நரேஷனில் இன்கம் டேக்ஸ் ஆஃப் த ஓனர் பெய்டு. ஓகே. திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் என்ட்ரி வந்து அக்கௌண்டிங் கான்செப்ட், அக்கௌண்டிங் ரூல்ஸு, டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் இந்த ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிடலாம்.
இதில் முக்கியமான என்ட்ரி அந்த 6ஆம் தேதி 7ஆம் தேதி உள்ள என்ட்ரி, 2 என்ட்ரியும் ஒரே என்ட்ரியை போடலாம். ஆனால் பேங்க் அக்கௌண்ட் அட்டட் சேல்ஸ்னு போடணும், அதுக்கு மீனிங் அதான் அர்த்தம். ஆனால் உங்கள் புக்கில் வந்து அவங்க பேங்க்கில் போய் கேஷ் எடுத்து வந்த மாதிரியும் அதே கேஷை மறுநாள் நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ண மாதிரி இருக்குது. அதனால் இதுவும் ஓகே தான். அதனால் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ். மதுரை அக்கௌண்ட்ஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் இருக்குது, சந்திரன் வனன்னு, பொழுதுபோக்குற விஷயமா அந்த அக்கௌண்ட்டில் நான் அந்த சேனலில் போட்டுட்ருக்கேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொழுதுபோகலைன்னா அந்த சேனலை பாருங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்ஸ்.